நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க எந்தெந்த சந்தர்ப்பத்துல எந்தெந்த சூழ்நிலையில எதை பார்க்கறப்ப யாரை சந்திக்கிறப்ப சிரிப்பீங்க, ஹாப்பியா இருப்பீங்க? சார் காலேஜ் ஸ்டூடெண்ட் பஸ்ஸில் அரட்டை அடிக்கிறது எங்களுக்கு ரொம்ப காமெடியாக இருக்கும் சார். அதாவது Okay. நாங்களும் ஒரு ட்ராவல் பண்ணுறோம். பட் அவங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி, அதாவது ரொம்ப கலகலப்பாக இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது உண்மையுமே அதாவது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட அந்த நேரத்தில் ஒரு ஃப்ரீனஸ் எனக்கு ரொம்ப ஓகே, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கலகலப்பாக பேசி சிரிப்பதை பார்த்தால் ஹாப்பியா இருக்கும். வேறு காலேஜஸில் வந்து யாராச்சும் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மொக்க வாங்கினா அந்த டைமில் வந்து ஸ்மைல் வரும் சார். ஓகே, வேற யாருக்கா மொக்க வாங்கினா? மொக்க வாங்கினா டீனேஜ் பெண்கள் சேர்ந்து சிரிக்கும் பொழுது சிரிப்பா வரும். டீனேஜ் பெண்கள்லாம் சேர்ந்து இப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கல சிரிப்பு வருமா? வேற ஹியூமர்ங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆ சடன் ப்ரொவோகேஷன் ஆஃப் லாஃபர் ஆ whenever there is இதை somebody புடிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏன் இந்த டெஃபினேஷன் நான் கேட்குறேன்? இல்ல சார், நீங்க கேக்குற டீடைல்ஸ்க்குரிய நான் சிம்பிள் பாஸ். நீங்க எங்க உங்களுக்கு சிரிப்பு வருது அவ்வளவுதானே? சார் ஒரு ஃபங்க்ஷனில் ரிலேஷன் எல்லாரும் இருக்கும்போது அங்கே எல்லாருமா கூடி சிரிக்கிறதுங்கிறது ஒரு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரையும் பார்க்கும்போது அது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு உறவுக்காரர்களோடு ஒரு நாள் சந்திக்கிறப்போ ஹாப்பியா இருக்கும். கிராமத்தில் திருவிழா இது பண்ணும்போது இந்த கரகாட்டம் ஒயிலாட்டம் போடுவாங்க இல்லையா, ஆ. அந்த இதில் நல்ல இதாக இருக்கும். அதுல ஜாலியா இருக்கும். நல்ல கரகாட்டம் ஜாலியா ஒயிலாட்டம் இருக்கும். பார்க்கும்போது வேற. அவங்க ஷோஸ்ல பண்றத நினைச்சு பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வந்துடும் ஓ சார். ஓகே. அதுவும் இல்லாம காலேஜ்ல வந்து யாராவது ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள டார்கெட் பண்ணி ஓட்டுவோம். ஓ அப்ப அப்ப சூப்பர். ஃபிக்ஸ் பண்ணி டார்கெட் பண்ணி ஓட்ட பார்க்கறது. ஓகே. அப்ப செமையா சிரிப்போம். ஓகே. சார் இந்த பார்க்கில் வந்து லாஃபிங் தெரப்பி பண்ணுவாங்க சார். ஆ அது பார்க்குறம்போது சிரிப்பு வந்துடும். வேற இப்போ ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ போடுவோம். அந்த ஆக்டர்ஸை வச்சு நம்ம காமெடி சென்ஸை வச்சு அவங்க ட்வீட் பண்ணும்போது அதை பார்க்கும்போது அந்த கமெண்ட் வச்சு நமக்கு நிறைய லாஃபிங் டே டு டே லைஃப்பில் கமெண்ட்ஸை பார்த்து ரெகுலராக நடக்கிறது. நம்ம பாஸ்கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு திட்டு வாங்குவோம். அவன் உட்காந்து டேபிளில் உட்காந்து மச்சி செம்ம அடி போல் இருக்குது. அவன் அதுக்கு அடுத்து நான் முடிச்சுட்டு வந்த உடனே அவன் வாங்குவான். அவன் 2 பேரும் சேர்ந்து சிரிப்போம். இது மோஸ்ட் ஆஃப் த டைம் அஃபிஷியல் டைமில் எல்லாருக்குமே நடக்கிற ஒன்று. ஆஃபீஸில் இந்த லஞ்ச் டைமில் கேன்டீனில் எல்லாரும் கும்பலாக உட்காந்து பேசுகிற டைமில் சிரிப்பு வரும். ஆஃபீஸ் போயிட்டு வந்து நைட்டில் படுக்கும்போது சரி டிவி ஆன் பண்ணி பார்ப்பேன். அது இது ஷோ பார்க்கும்போது அப்போ தான் சிரிப்பே எனக்கு வரும். நம்ம எதிர்பாராத நேரத்தில் தெரியாமல் கீழே விழுந்துட்டாங்க. ஓ யாராவது அது மாதிரி பொத்துன விழுந்துட்டாங்கன்னா சிரிப்பு டக்குன்னு வரும். விழுந்துட்டா நமக்கு அந்த டைமில் சிரிப்பு வந்துடும். சார் மூவியில் வந்து ஒரு ஹீரோ இல்லை ஹீரோயின் வந்து ஆக்டிங்கோட ஓவர் ஆக்டிங் பண்ணும்போது அதை பார்த்தோன்னே கண்டிப்பாக சிரிப்பு வரும் சார். ஓவர் ஆக்டிங்ல சிரிப்பு வரும். ஓகே, வேற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேரும்போது அதில் எது ரொம்ப மொக்கையாக இருக்கோ அதை ஓவராக சொல்லும்போது அப்படியே எல்லாரும் சேர்ந்து சிரிச்சுப்போம். ஒரு விஷயம் நல்லாவே இல்லைன்னா செம்மையாக இருக்குது, சான்ஸே இல்லை, பக்கா அப்படி சொல்லும்போது அப்படியே எங்களுக்குள்ளேயே சிரிப்பு வரும். ஸ்கூல்லேருந்து என் பொண்ணு வந்து அவள் ஸ்கூலில் நடந்ததெல்லாம் சொல்கிறப்ப சிரிப்பு வரும். அவங்க ஸ்கூலில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்கிறப்ப சிரிப்பு வரும். ஓகே, வேற பேப்பர்ல அந்த கார்ட்டூன் படம் போட்டு கமெண்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை பார்க்கும்போது சிரிப்பு வரும். ஓகே. கார்ட்டூன்ஸ். சிலருடைய மேனரிசம், சில வார்த்தைகளை, குறிப்பிட்ட வார்த்தைகளை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும்போது நமக்கு செம காமெடியாக இருக்கும். ஓகே. எந்த மாதிரி எல்லாம்? கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் அந்த மாதிரி இல்லை, சில என்ன வேர்டு சொல்லுவாங்க? என்ன வேர்டு அதை சொல்லுவாங்க? வந்துன்ற வார்த்தையை அடிக்கடி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. சார் நான் வந்து சைதாப்பேட்டில் ஒரு ஸ்டேஷனரி ஷாப் நடத்துகிறேன். எனக்கு எதிர்க்க காலேஜும் இதுவும் இருக்கு. இவங்களும் வந்து தானா? ஓ அவங்கள வந்து சொல்றாங்களா? இல்லை வந்து இல்லை, அங்கே வந்து வந்தீங்களா இல்லீங்களா? என்னுடைய ஷாப்புக்கு வந்து 9th படிக்கிற பசங்க என்னுடைய ஷாப்புக்கு அங்கே 9th பசங்க 10th பசங்க எல்லாம் லேடிஸ் வரும், பசங்கள்லாம் வரும். அப்போ வந்து அவங்கெல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் லேடிஸே வந்து பசங்களே மச்சி மச்சி நடக்குது இவ்வளவு விஷயம் ஒண்ணுமே உங்களுக்கு தெரியல. மச்சி மச்சின்னு கூப்பிட்டுப்பாங்க ஒருத்தரோட ஒருத்தர். இவங்களை பார்க்கும்போது ஒரே சிரிப்பு தான் வரும். இந்த மாதிரி பசங்க வந்து ஒருத்தரோட ஒருத்தர் எல்லாம். நீங்க ஸ்டேஷனரி ஷாப் வச்சிருக்கீங்களா? இவங்க ஸ்கூல்ல கூட வேலை பார்க்குற தேவி டீச்சரா? நீங்க தனியா ஸ்டேஷனரி ஷாப் வச்சிருக்கீங்களா? ஷாப் தான் வச்சிருக்கேன். மேனேஜர்களை எப்படிலாம் ஓட்டுறாங்க? எப்படிலாம் ஓட்டுறாங்கன்னா அவர் மூஞ்சுக்கு நேராக ஓட்ட மாட்டோம். சப்போஸ் இப்போ ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வரணும்னு வச்சுங்களேன், அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட ரியாக்ஷன்ஸ் ஆக்ஷன்ஸ்லாம் சம்திங் காமெடியாக இருக்கும். அதை வந்து நம்ம லைவாக பார்க்குறப்ப கூட எனக்கு வந்து சிரிப்பு வராது. அதை வந்து நம்ம கூட இருக்க கொலீக் வந்து இன்டிமேட் பண்ணி காட்டுவார். ஒரு இப்படி பேசுறது. நான் காமனாக வந்து எல்லாரும் எப்படி ஓட்டணும், ஒரு நிக்நேம் வச்சு ஓட்டுவோம். ஆனால் வந்து அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஆனால் அவங்க சீரியஸாக பண்ணுவாங்க. சர்டன் திங்ஸ் வந்து நமக்கு ரொம்ப காமெடியாக தெரியும். ஓகே. பொதுவாகவே இந்த மேனேஜர்ஸ் பாஸஸை ஓட்டுறதுக்கு பின்னால் ஒரு சைக்காலஜி இருக்குது. அது என்னது அது? சார் அது ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நம்ம மேனேஜர் நமக்கு எப்படி அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி. அவர் சொல்லலைனாலும் நம்ம அது பெட்டராக பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஓகே, நம்மளோட சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நம்மளோட சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஓகே ஓகே ஓகே.
நல்ல பாயிண்ட். வேற நம்ம மனசுக்கு ஒரு திருப்தி. நம்ம மனசுக்கு ஒரு திருப்தி. திருப்தி. உண்மைதான். நம்ம மேனேஜர்ஸ் நம்முடைய அஃபிஷியல்ஸை வந்து நம்ம ஓட்டுறதுக்கு பின்னால் இருக்கிற ஐடியா வந்து ஒரு மன திருப்தி. எனக்கும் மேலானவனை நான் ஓட்டிட்டேன் அப்படிங்கிறது தான். ஓகே.